இந்த இடம் என்னது? இந்த இடம் வந்துட்டு ಪದ್ಮನಾಭ ತೀರ್ಥರು, ಕವೀಂದ್ರ ತೀರ್ಥರು, ವಾಗೀಶ ತೀರ್ಥರು, ವ್ಯಾಸರಾಜರು, ರಘುವರ್ಯರು, ಶ್ರೀನಿವಾಸ ತೀರ್ಥರು, ರಾಮ ತೀರ್ಥರು, சுதீந்திர ತೀರ್ಥರು, கோவிந்த ஒடையர். இவங்க 9 பேரும் இந்த இடத்துல உட்காந்துட்டு 800 வருஷம் பின்னாடி இங்க உட்காந்துட்டு தபாஸ் பண்ணிட்டு அப்புறமா இங்க அவரு ஜீவந்த சமாதாய இடம் இருக்கு. இது வந்துட்டு நீங்க மந்திராலய போறவங்களா, மந்திராலய போயிட்டு ராகவேந்திர சுவாமி அவர் குரு சுதீந்திர ತೀರ್ಥರು 9 பேர்ல ஒருத்தர் இருக்காரு. சுதீந்திர ತೀರ್ಥರು, சுதீந்திர ತೀರ್ಥர் தான் ராகவேந்திரோட சுவாமி முதல்ல குரு. இந்த இடம் வந்துட்டு கிஷ்கிந்த காண்டன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ராமர ஹனுமன் நிக்கிந்திட்டு பேசிட்டு இடம் சார். ராமர் ஹனுமன் நிக்கிந்திட்டு பேசிட்டு இடம். அப்புறமா வாலி சுக்ரீவ் சண்டை போட்டுறலாம். அப்போ ராமர் மறைந்து அம்ப விட்டுற இடமும் இந்த கிஷ்கிந்த. அப்போ வாலி சத்த பண்ணிட்டேன்னா ராಮ ಲಕ್ಷ್ಮಣ ಹನುಮನ್ ಜಮ್ಮು ಅಂತ ಸುಗ್ರೀವ್ ಮಾರುತ ನಲ್ಲ ನೀಲ ಹಂಗದು இந்த ವಾನರ ಸೇನೆಲ್ಲ ಸೇತಿಟ್ಟು ಸೀತೆಗೋಸ್ಕರ ಹಿಂಗಿಂದ ರಾಮೇಶ್ವರ ಹಂಗಿಂದ ராமசேத்தை பண்ணிட்டு ஸ்ரீலங்கா. வாலியை எந்த இடத்துல வதம் பண்ணாங்க? இங்கிருந்து அங்கே முன்னாடி போயிட்டு எனக்கு காமிக்கிறேன். முன்னாடி இருக்கிற இடமா? இப்போ இந்த இடத்துல 9 இங்க இருக்கிற 9 சித்தர்கள் குருமார்களும் வந்து இந்த இடத்துல தியானம் பண்ண இடம். இன்னொரு எங்க அவதார பிராணதேவர் பார்த்துருக்காரಲ್ಲ ஹனுமாரு. அவர் பேர் இந்த மூல குரு இருக்கிறல ವ್ಯಾಸರಾಜರು. ವ್ಯಾಸರಾಜರು ಒಂದು இடத்துல விஜயநகர சாம்ராஜ்ய ராஜகுரு. அவரு பிருந்தாவனோட எங்கே இருக்கோ அவரு விஜயநகரத்தோட ராஜகுரு. அவருடைய சமாதி இங்க இருக்கு. ವ್ಯಾಸರಾಜರು வந்துட்டு தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 4 க்ஷேத்திரம் வந்துட்டு 732 ஆஞ்சநேயர் பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்க இடம் இருக்கு. 732 ஆஞ்சநேயர் இங்கே தான் பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ள போலாமா? போயிட்டு இங்கே பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த 9 குருமார்களும் இங்கே வந்து தியானம் பண்ண இடம். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சூப்பரான இடமா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் கொங்கணர் சித்தரோட குகை பார்த்துருக்கோம், தவம் செஞ்ச குகையை. அதேமாரி இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப பழங்காலத்துக்கு முன்னே இருந்து இந்த மரம் இந்த பாறையிலே வந்திருக்கு. ரொம்ப ஒரு நல்ல இடம், தவம் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.